العالمين. اللهم صل على سيدنا ونبينا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم. اللهم ربنا أوصل ثواب ما قرأناه من كلامك العظيم إلى حضرة روح النبي المصطفى صلى الله تعالى عليه وسلم، ثم إلى أرواح سائر النبيين والصديقين والشهداء والصالحين، ثم إلى أرواح عامة المؤمنين والمؤمنات، ثم إلى أرواح أصحاب هذه القبور، ثم خصوصا إلى روح باني هذه المدرسة. اللهم اغفر لهم وارحمهم وارفع درجاتهم وتقبل حسناتهم يا إله العالمين. اللهم يسر لنا أمورنا وحسن لنا مقاصدنا وبلغنا مرادنا وانفعنا بعلومنا يا أرحم الراحمين. وصلى الله تعالى على خير خلقه سيدنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا وسلم. نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وأصحابه وذرياته وأتباعه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வுடைய பேரருளால் அண்ணல் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய துஆ பரக்கத்தால் இப்பொழுது நம்முடைய ஜமாலியா அரபிக் கல்லூரியுடைய பட்டமளிப்பு விழா துவங்குகின்றது. இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. ஆரம்பமாக அல்லாஹுடைய அருள்முறை திருக்குர்ஆனின் இன்னும் சில ஆயத்துக்களை நம்முடைய கல்லூரி மாணவர் அல் ஹாஃபில் ஷேக் முகமது நவாஸ் ஜமாலி அவர்கள் ஓதுவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. அடுத்தபடியாக நம்முடைய கல்லூரியுடைய மாணவர் வசீம் கான் ஜமாலி அவர்கள் இஸ்லாமிய இன்னிசை இசைப்பார். ஸல்லல்லாஹு அலைக யா رسول الله وسلم عليك يا حبيب الله. छोड़ कर आपका दरबार में फिर क्या देखूं, अब तो बस एक ही धुन है कि मदीना देखूं की बात के मैं गुंबद खजरा देखूं. हाँ अब तो बस एक ही धुन है कि मदीना देखूं. நம்முடைய கல்லூரியின் முத்தவல்லி அல்ஹாஜ் நசீர் அஹமத் சாஹிப் எம்காம் அவர்கள் வரவேற்புரை வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் ஜமாலியா அரபிக் கல்லூரி அல்ஹாஜ் எம் ஜமால் மொய்தீன் சாஹிப் அவர்களால் 1898 ஆண்டு மதர்சாவாக நிறுவப்பட்டது. 1960-61 ஆண்டு
ஈஜிப்தில் அமைந்துள்ள அலசர் யூனிவர்சிட்டியிலிருந்து ப்ரொஃபஸர் ஷர்காவி போன்ற வல்லுநர்கள் இங்கே வரவழைக்கப்பட்டு அரபி மொழி பாடத்திட்டமாக மாற்றப்பட்டு இன்று வரை அல்ஹம்துலில்லாஹ் அரபிக் கல்லூரியாக பாடமொழி அரபிலே கல்வி பயின்று அரபிக் கல்லூரியாக நடந்து கொள்கிறது. அல்ஹாஜ் எம் ஜமால் மொய்தீன் சாஹிப் அவர்கள் அன்றைய ராமநாதபுரம் இன்றைய விருதுநகர் மாவட்டத்திலே அமைந்துள்ள வேமங்குடி என்ற கிராமத்திலே பிறந்து அவர்கள் துவா செய்வார்கள், அல்லாஹ் எனக்கு ஒரு வசதியை கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு மதர்சாவை நிறுவுகிறேன் என்று துவா செய்வார்களாம். பின்னர் அவர்களுடைய அந்த வேமங்குடி கிராமத்தை விட்டு புறப்பட்டு கால்நடையாக மதுரை வந்து அடைந்தார்கள். அங்கிருந்து நாகப்பட்டினம் சென்றார்கள். நாகப்பட்டினம் துறைமுகத்திலே சாதாரண ஒரு கூலி வேலை செய்து கொண்டிருந்தார்கள். பின்னர் சென்னை வந்தார்கள். சென்னையிலும் சாதாரண வேலைகள் இருந்தார்கள். பின்னர் வியாபாரம் துவங்கினார்கள். அல்லாஹ் தாலா பெரிய பரக்கத்தை கொடுத்தான். இந்த அரபிக் கல்லூரி அமைந்துள்ள இடத்திலே ஒரு பங்களா இருந்தது. அது சுமார் 100 கிரவுண்ட் அமைந்துள்ள ஒரு பங்களா. அதை 1898ஆம் ஆண்டு வாங்கினார்கள். மதர்சாவை நிறுவினார்கள். இந்த மதர்சா நல்லபடி நடைபெறுவதற்கு அதுக்கு சொத்துக்களையும் வக்ஃப் செய்து விட்டார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அவர்களால் தொடங்கப்பட்ட அரபிக் கல்லூரி மதர்சா அரபிக் கல்லூரியை நல்லபடி நடத்த அவர்களின் வாரிசுகளான எங்களை பக்குவப்படுத்துவான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய நம்முடைய பட்டமளிப்பிலாவிற்கு நமது சமுதாயத்தினுடைய புரவலர்கள் சமுதாய சான்றோர்கள் பலர் வருகை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக கீழக்கரை மாநகரைச் சேர்ந்த கண்ணியத்திற்குரிய ஹமீதியா ட்ரஸ்டினுடைய நிறுவனரும் துபாய் ஈட்டிய கம்பெனியினுடைய உதவி சேர்மனுமாகிய அல்ஹாஜ் சையத் சலாஹுதீன் சாஹிப் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் நம்முடைய தமிழகத்திலே மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், கல்வி நிறுவனங்கள் இவைகள் எல்லாம் செழிப்புறுவதற்காக பல்வேறு உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்து மிக பெரும் ஆதரவு நல்கி வரக்கூடிய பெருந்தகை ஆவார்கள். அவர்களுடைய குடும்பத்தார் அல்லாமா ஷேக் சதகத்துல்லா அப்பா அவர்கள் கீழக்கரை அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள். அதேபோன்று அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த பல்லாக்கு வலியுல்லா அவர்கள் நம்முடைய ஜமாலியா கல்லூருடைய நிறுவனருடைய புதல்வர் அல்ஹாஜ் ஜமால் முகமது சாஹிப் அவர்களுடன் நெருங்கிய தொடர்புள்ளவர்கள். பல்லாக்கு வலியுல்லா அவர்கள் இங்கே ஜமாலியா கல்லூரியில் வந்து பல நாட்கள் அவர் இங்கே தங்கியிருந்து நம்முடைய அல்ஹாஜ் ஜமால் முகமது சாஹிப் அவர்களுடைய விருந்தாளியாக இங்கே தங்கியிருப்பார்கள் என்கிற செய்தியும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜமாலியா குடும்பத்தாருக்கும் கிழக்கரை பல்லாக்கு வலியுல்லா இன்னும் சதகத்துல்லா அப்பா அவருடைய வழித்தோன்றல்களுக்கும் நெருங்கிய தொடர்புகளை அல்லாஹ் ஆக்கி தந்திருந்தான். கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் சலாஹுதீன் காக்கா அவர்கள் இங்கே வருகை தந்திருப்பது மிக மகிழ்ச்சியும் சந்தோஷம் அளிக்கிறது. நம்முடைய கல்லூரியின் ஆண்டறிக்கையை முதல்வர் அல்ஹாஜ் மௌலானா மௌலவி ஃபலீலத்து ஷேக் சையத் நயாஸ் அஹமத் ஜமாலி சாஹிப் அவர்கள் நிறைவேற்றுவார். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. This madrasa was started to preserve and spread the religious knowledge. Thousands of Jamali ulama are rendering their services to Islam in different parts of the world. May Allah award the founder and raise his ranks. Ameen. 2 courses are available in our madrasa. One is Maulvi Alim and another is Maulvi Fazil. Our students appear for Afzalul Ulama examinations and MA Arabic examinations. Now I would like to tell few words about our chief guest, Maulana Dr. Anwar Basha Sahib. He started his religious studies at Al-Madrasatul Arusiya Kilakare and completed the Maulvi course at Mambaul Huda, Tanjore. He completed the Quran memorizing at Madrasa Rabbaniya, Chennai. He did Afzalul Ulama, MA Arabic, MPhil and PhD at University of Madras. He is serving as Imam in Rahmaniya Jamia Masjid since 1993. Also, he is guest lecturer in University of Madras since 13 years. We have another chief guest with us. He is Dr. Abdul Malik Sahib, Principal of New College. He is doing meritorious services to Arabic language by conducting coaching classes in different places. May Allah accept their services. Ameen. I extend my cordial congratulations to these ulama on the receipt of Jamali Sanad. May Allah make them useful ulamas for the community. Ameen. நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் சென்னை பல்கலைக்கழக அரபித்துறையிலே அவர்களுக்கு அரபி மொழிக்கும் உருது மொழிக்கும் அவர்கள் ஆற்றிய சேவைகளுக்காக வேண்டி அவர்களுக்கு பாராட்டு பத்திரமும் பட்டமும் வழங்கியிருக்கின்றார்கள். சன்மார்க்க துறையிலும் அவர்கள் பல்வேறு மஸ்ஜிதுகளிலே திருக்குர்ஆனுடைய தஃப்சீரை நிகழ்த்தி
திருக்குரானுடைய சேவையை மாற்றி வருகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தை தந்து நிறைந்த சேவைகளை தீனுக்காக செய்வதற்கு கிருபை செய்வானாக. நம்முடைய அருமை மாணவர்களுடைய உரை துவங்குகின்றது. ஆரம்பமாக அல் ஹாஃபில் நவாஸ் ஷரீஃப் அவர்கள் அரபி மொழியிலே உரையாற்றுவார். سماحة الرئيس لهذه الحفلة المباركة الميمونة، الحكمة هي نعمة عظيمة لا ينالها إلا ذو حظ وافر وعظيم. அடுத்தபடியாக அல் ஹாஃபில் முகமது ஆரிஃப் ஜமாலி சாஹிப் அவர்கள் உருது மொழியில் உரையாற்றுவார். شيخ الحديث والتفسير، اساتذہ کرام وعزت مآب، مہمان خصوصی اور مدرسہ جمالیہ کے متولی صاحب و دیگر حاضرین مجلس و معززہ و معقرہ خواتین، السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. நம்முடைய இந்த மஜ்லிஸுக்கு அகில உலக ராத்திபத்துல் ஜலாலியாவினுடைய கன்வீனர் கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் தெக்கா லப்பை சாஹிப் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் நம்முடைய தெக்கா ஷுஐப் ஆலிம் சாஹிப் அவர்களுடைய சகோதரர்கள் ஒருவர். இந்த உலகம் முழுவதிலும் ராத்திபத்துல் ஜலாலியா உருவாக்குவதிலேயும் அந்த ஜலாலியா ராத்திப் தொடர்ந்து நடைபெறுவதற்காகவும் பாடுபட்டு வரக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வருகை முபாரக்காக ஆக்கி தருவானாக. அவர்களுக்கு நல்ல சேகத்தையும் ஆஃபி தந்து நீண்ட ஆயுளையும் தந்துள்ளானாக. அடுத்தபடியாக நம்முடைய கல்லூரியில் இவ்வாண்டு பட்டம் பெறக்கூடிய மாணவர் கண்ணியத்திற்குரிய அகமது நாசிர் தெக்கா ஷுஐப் ஆலிம் இப்னு ஷுஐப் ஆலிம் அவர்கள் இப்பொழுது உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய ஜமாலியாவினுடைய பழைய மாணவர்கள் ஒருவரான தெக்கா ஷுஐப் ஆலிம் அவர்கள் தமிழகம் முழுவதும் அறிந்த ஒரு மார்க்க மேதை ஆவார்கள். தமிழ்நாடு மாநில ஜமாத் உலமா சபையினுடைய கௌரவ தலைவராக இருந்தவர்கள். நம்முடைய மதரசாவிலே முன்னால் பயின்று மிக பல உயர்ந்த சிறப்புகளையும் பெற்றுக்கொண்ட தெக்கா பாப்பா ஜமாலி அவர்களுடைய உறவினர். அவர்கள் அவர் நீண்ட காலத்துக்கு முன்பு அவர்கள் பாக்கியாத்திலே பயின்றவர்கள். பிறகு இடையிலே அவர்கள் வியாபாரத்திற்காக துபாய் சென்று விட்டார்கள். பிறகு பரக்கத்திற்காக நம்முடைய ஜமாலியாவிலே படித்து பட்டம் பெற வேண்டும் என்கிற ஆர்வத்திலே அவர்கள் இந்த 2 ஆண்டுகள் இங்கே படித்து மௌலவி ஃபாசில் பட்டம் பெறுகிறார்கள். அவர்கள் தற்பொழுது ஆங்கில மொழியிலே உரையாற்றுவார். أعوذ بالله من الشيطان الرجيم. I seek refuge from Allah from the evil effects of Shaitan, who is an outcast, from Allah's mercy and from Allah's forgiveness. Bismillahir Rahmanir Rahim. In the name of Allah, the most gracious, the most merciful, I begin. Alhamdulillahi Rabbil Alameen. All the praise belongs to Allah. Whether the Creator Allah, He praises the Creator Himself, or whether the Creator praises the creation, or whether the creation praises the Creator, or whether the creation praises the creation, all these kinds of praise belong only to Allah, who is the Lord of the worlds, the Lord of all beings. Allahumma salli wa sallim wa barik ala rasulika sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi adada ma fi ilmi Allah salatan daimatan bidawami mulki Allah. Ya Allah, your peace the salam, your mercy the salat, your blessings, your bounties the barakat, it shall prevail, let it prevail, let it be upon the Holy Prophet sallallahu alaihi wasallam and his beloved household, the Ahlul Bayt, and upon the noble companions, his noble companions, the Sahabas, and upon the holy virtuous men, the Salihin, and upon yourselves, and of course upon me. Ameen. As long as, Ya Allah, you remain as Allah, as long as your kingdom remains, and as many number of times as the maximum number in your knowledge, Ya Allah, do this salawat and salam and barakat. Respected guests of honor, especially my friend Abdul Malik Sahib, noble holiness Principal Sahib, the descendant of the Holy Prophet sallallahu alaihi wasallam, the members of the faculty, distinguished
guests, my brothers in Islam, my fellow graduates, my fellow students, brothers and sisters, let me wish you the greeting of Islam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. This day indeed is a very, very fine day for me. It's a very good day for me. Not just because I am graduating from here, not just because I am going to get a certificate, not just because people are going to call me as Maulavi, as Fadil, as Alim, as Jamali, but because I am graduating from a noble institution that has been since so many years, right from the 1800s, serving our community. How many leaders it has produced, how many big people have come out of this, how many savants have come and done the social service to the society. They all were bred, trained, brought up and released from here. I'm very happy indeed because I'm graduating from such a university, such an institution. You know, Rabbana subhanahu wa ta'ala, what he does, Rasul sallallahu alayhi wasallam has said words to the effect, وَمَنْ يُرِيدْ بِاللَّهُ خَيْرًا يُفَقِّهُهُ فِي الدِّينِ أَوْ كَمَا قَالَ. Rasul sallallahu alayhi wasallam, or beloved holy prophet sallallahu alayhi wasallam has said words to the effect, أَوْ كَمَا قَالَ, whomever Allah wishes or wants or likes to give the best for him, the good for him, he makes them a jurisprudent, faqih. Please note this. He does not say he will make him a religious scholar. He does not say he will make him a scholar of Quran. He does not say he will make him a scholar of Hadith. He does not say he will make him a scholar of Islamic history. He does not say he will make him an awliya. He does not say he will make him an anbiya. He does not say he will make him a chosen one. But he says that he will make him a jurisprudent. What is a jurisprudent? A jurisprudent is a person who derives laws from the Quran and from the Hadith. To suit any time of the world, any time of the day, up to the Qiyamah, any year, any day, any time, he is the one who is going to give you the rules, derived, inferred, taken, researched from the Quran and the Hadith in such a way that it doesn't conflict with them. This cannot be done by historians. This cannot be done by people who are well versed in Quran. This cannot be done by people who are well versed in Hadith. It's a different technology. It's a different knowledge. Where do we gain this knowledge from? Right here, right in this Jamaliya madrasa, we gain that knowledge. And so many other madrasas that work on the similar system. As my friend who spoke in Urdu, he told, these people are going to defend Islam whenever there is going to be an onslaught, whenever there is going to be an attack, whenever somebody is going to attack Islam, these are the people who are going to defend. And we are here. And this is the institution that is providing that knowledge of fiqh, not just religious knowledge. One small example I would say, and I will complete, because my beloved uncle, he has to leave in a very, Salahuddin uncle, he has to leave, so I am completing my speech, although I wanted to speak for a long time. One small example and I will close it. What is the meaning of jurisprudence? Taking law from the Quran. We just don't take the law from the Quran right and left. Who this hadith is said for? When did it was said? When was it said? For whom was it said? Why was it said? Was it said to a particular people? Was it said to an individual? Was it said to a Muslim as a community? Or was it said as a whole, entire mankind? We have to know. Same thing with the Quran. If ayat comes down, is that ayat mean only a particular person, or particular community, or particular time? If that means, is it for a short time, or is it for a long time, or is it for eternity? This knowledge is very important. Like this, we have 62 criteria, 62 important bases on which
Quran and Hadith can be interpreted, not just like go through, take the dictionary, read the translation, go to the dictionary CD, put in the computer, type in www.suchnonsense.com and then you will get result. No! We have to have 62 knowledges. One such thing is this. Then we have Sabab Nuzul. We must know why it came down. Then we must know which ayat came first, which ayat came later. So the later one will disqualify the earlier one. We must know what is Nasikh. We must know what cancels what. We must know either any other ayats which are seeming to conflict. Then complement. Don't say this ayat is wrong and this ayat right. Then you become a kafir. We have to say both the ayats are correct. So that is a special knowledge called ta'wil. Like that we have 60 plus independent knowledges with which only you can become a jurisprudent. Where do we get this? Here, right in this Jamaliya and so many other institutions like this. So I'm curtailing my speech with this. May Allah elongate all our lives in His way of life, especially our beloved holy teachers, His Holiness Nayaz Ahmad Hazrat, descendant of the Holy Prophet Sallallahu Alaihi Wasallam, and the rest of the Hazrats of this. They are so knowledgeable, but so simple. They are so holy, but they are very humble. You be with them one day, 2 years I have seen them. There is nothing called hypocrisy in whatever they do, whatever they teach. 2 years we sat in front of them, cross-legged. We learned from them. You know what we learned? We have learned from them how to learn. There are a lot more to learn. Inshallah, they should bless us in their du'as and they should include us in their du'as forever so that we will be useful to our own society, ourselves, our own family and our society. Wa akhiru da'wana alhamdulillahi rabbil alameen. அடுத்தபடியாக நம்முடைய கல்லூரி மாணவர் மௌலவி நவ்சாத் ஜமாலி அவர்கள் தமிழில் சிறிது நேரம் உரையாற்றும். இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரப்பப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் சரி, எங்களுக்கு இங்கே நாங்கள் ஆலிம்களாக இருக்க காரணமாக இருந்த நிர்வாகத்திலும் சரி, எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமார்களுக்கும் சரி, இன்னும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கைக்கும் எந்த வகையான ஒரு இழுக்கையும் ஒரு பங்கத்தையும் நாங்கள் ஏற்படுத்திவிட மாட்டோம் என்ற உறுதிமொழியை என் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் உறுதிமொழியை வாக்குறுதியாக முன்வைத்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலே பிரபலமான ETI கம்பெனியினுடைய எம்டியாக திகழ்ந்து நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பட்டதாரிகளுக்கும் தொழிலாளருக்கும் வேலைவாய்ப்புகளை நல்கி சிறப்பித்த பெருந்தகை, துபையில் இருக்கக்கூடிய ஈமான் சங்கத்தினுடைய தலைவராக பல்லாண்டுகளாக திகழ்ந்து வரக்கூடிய அந்த ஈமான் சங்கத்தின் மூலமாக தமிழகத்திலே உள்ள பொறியியல் கல்லூரி மற்றும் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு பல கல்வி உதவித்தொகைகள் வழங்கி சிறப்பித்து வருகின்ற பணிகளை ஆற்றி வரக்கூடிய ஈமானின் தலைவராகும், ஹமீதி ஆர்டிஸ்டுடைய தலைவராகும். இவ்வாறு பல்வேறு சமுதாய பணிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்களான சமுதாய பெருந்தகை, சமுதாய புரவலர் கீழக்கரை அல்ஹாஜ் சையத் சலாஹுத்தீன் சாஹிப் அவர்கள் இப்பொழுது பட்டம் பெறுகின்ற மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்தது இந்த என்னை பற்றி சில குறிப்புகள்லாம் சொல்லி காமிச்சா அந்த ஒரு ஆளாக நான் இங்கே வரலை. உண்மையிலேயே சொன்னேன், இங்கே எனது மகன் அவரே ஒரு பாட்டனார் தான். ஒரு பாட்டனாரானாலும் படிக்கலாம், படிக்கிறதுக்கு வயசுங்கிறது ஒரு குறுக்கீடு இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இங்கே வந்து படித்து இன்று மௌலவி பட்டம் பெற்றுக்கொண்டிருக்கிற தம்பி தைக்கா நாசர் அவர்கள் ஒரு அழகான முறையில் ஆங்கில சொற்பொழிவாற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு தகவலை எனக்கு மெசேஜில் அனுப்புனா. சில சமயங்களில் இது ஏண்டா ஒரு ஃபோன் ஒன்று இருந்துக்கிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும், ஏண்டா வருதுன்னு கூட இருக்காது. சில அருமையான மெசேஜிலும் வரும். அந்த அருமையான ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். இந்த அன்னைக்கு எனக்கு பட்டமளிப்பு நடக்கிறதுன்னு சொன்னோன்னா அப்போ தான் எனக்கே தெரியும் இவருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது கூட. அவருடைய தகப்பனார் வந்திருக்க வேண்டிய ஒரு அவசியமான இடம். அந்த தகப்பனாருடைய சார்பில் என்னை அழைச்சதுனால அந்த தகப்பனாராக அவருடைய தகப்பனாராக நாங்கள் வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேலும் ஜமாலியா அரபிக் கல்லூரிங்கிறது ரொம்ப நாங்கள் எந்த வயசில் ஒரு 5-6 வயசு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே தெரிய யாருக்கு சொன்னாலும் தைக்காப்பா ஜமாலி, ஷாஹுல் அமீத் ஜமாலி, ஷொய்பு ஜமாலின்னு ஜமாலிங்கிற பட்டத்தை எப்போவுமே ஊரில் அருஷியா மദ്രസா இருந்தால் கூட இந்த ஜமாலிங்கிற பட்டம் போட்டுக்கிறத பற்றி ஒரு பெரிய சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்து வந்த மாதிரியான ஒரு பெருமையோடு எல்லோரும் இருப்பாங்க. அப்போ ஏன் அந்த ஜமாலியாவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருந்துச்சு சொன்னால், அந்த நேரத்தில் இங்கே ஒரு இடத்துல தான் ஆங்கில கல்வியோடு சேர்ந்து அவங்களுடைய கல்வி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு இதை அப்போவே நல்ல இங்கிலீஷ் பேப்பர் படிப்பாங்க, எல்லாம் படிப்பாங்க.
எல்லா விஷயத்தையும் நல்ல தெளிவாக பேசுவார்கள், தெளிவாக சொல்லி காமிப்பாங்க. ஆனால் வழிகாட்டுதல்ங்கிறது ஒரு அவசியமான விஷயம். நம்ம ஒரு எப்போவும் ஓதுறோம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தும் ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வகினா அதாபன்னார். இந்த ஊரில் உள்ள உலக வழிகாட்டுதலுக்காக உலகத்தில் நல்ல வசதியாகவும் நல்ல அழகான முறையில் வாழ்கிறதுக்கும் ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது, ஆகிரத்துக்கும் வழிகாட்டுதல் தேவைப்படுது. இப்போ இந்த ஊர் இந்த மദ്രஸாக்கு வரேன்னு சொன்னால் நான் போர்டை பார்க்கணும். பெரம்பூர்னு எங்கே போட்டிருக்கு, ஜமாலியான்னு எங்கே போட்டிருக்கு, இந்த போர்டுகள்லாம் தேவைப்படுது, ஒரு வழிகாட்டுதலாக தேவைப்படுது. அந்த மாதிரி மக்களாக நாம் மாக்களாக மாறிவிடாமல், மிருகங்களாக மாறிவிடாமல், அழகிய ஒரு வழியில் செல்றதுக்காக ஒரு வழிகாட்டுதல் நமக்கு தேவைப்படுது. ஃபில் ஆஹிரத்தி ஹஸ்னத்தும் வகினாதா பன்னாருக்குள்ள வழிகாட்டுதல் நமக்கு தேவைப்படுது. அந்த வழிகாட்டுதலாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வழிகாட்டிகளை முக்கியமான வேலை. நம்ம நினைக்கக்கூடாது இங்கே என்ன 10 பேர் படிக்கிறா, இந்த 10 பேருக்காக ஒரு ஆலயம் பட்டம் கட்டுறதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு ஏற்பாடு நடக்குதுன்னா அது கிடையாது. இந்த 10 பேரும் 10 லட்சம் பேரை வழிகாட்டி கொண்டு போவாங்க. இந்த மௌலானாக்கள் வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது. வழக்கமாக கொஞ்சம் ஒரு இன்ஜினியர்னா அது ஒரு மாதிரியா, ஒரு டாக்டர்னா ஒரு மாதிரியா, இப்படி ஒரு அந்தஸ்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் மட்டும் வந்துருச்சு. ஆனால் மௌலானா மூலைகள்னு அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான முறையில் தான் நம்ம ஒரு பார்க்குறோம். அது ஒரு பெரிய தவறான ஒரு கண்ணோட்டம். அந்த கண்ணோட்டத்தை மாற்றி இவர்கள் தான் நமக்கு அசல் வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுகளை கையை பிடிச்சிக்கிட்டு போனால், இந்த வழிகாட்டுகளுடைய சொற்களை கேட்டு நடந்தோம் சொன்னால் அழகான முறையில் அந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸ்னத்தும் ஃபில் ஆஹிரத்தி ஹஸ்னத்தும் வகினா அதாபன்னார். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறோம், நான் சரியாக அந்த ஆயத்தை சொல்கிறேன்னா தெரியாது, வல் தக்குன் மின்கும் உம்மத்துன், உங்களில் சில பேர் ஆகணும். இன்ஜினியரை மட்டும் ஆயிராதீங்க, டாக்டரை மட்டும் ஆயிராதீங்க, அதாக மட்டும் ஆயிரம், இது அதுன்னு எல்லாம் ஆர்கிடெக்ட் எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள்லேருந்து ஒரு சில பேர் ஆகணும். அவங்க யார்? ஹைர் பக்கத்தை அழைக்கணும். ஏன்னா இப்போ போய்கிட்டே இருக்கணும், பணம் எங்கே பணம், அது அங்கே பணம் இருக்குது, அந்த இடத்துல வியாபாரம் இருக்குது, இந்த துபையில் அப்படி இருக்குது, அபுதாபியில் அப்படி இருக்குது, இதுதான் நம்முடைய கண்ணில் போயிட்டு. அந்த மத்தியில் எதுவும் இல்லை, ஹைர் பக்கம் அழைக்கக்கூடிய மக்கள். யஅமுரூன பில் மஅரூஃப், மஅரூஃபா நல்ல விஷயங்களை அவங்களை ஏவணும். இவங்க சும்மா விட்டுறக்கூடாது, நம்மளெல்லாம் செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு இது பண்ணணும். யன்ஹவுனல் முன்கர், சார் அது செய்யாதீங்க, இதை பண்ணிடாதீங்க, இது தப்பு, அழகா இல்லை, இதை கொண்டு வசதி வரலாம், ஆனால் அது விட்டுருங்க, இது உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் நம்மகிட்ட இருக்கணும். அந்த கூட்டத்தை உருவாக்குறது தான் இந்த மதரசாக்கள். அதுலேயே அழகான பெரிய மதரசாவில் இந்த அழகான முறையில் பட்டம் பெற்றுக்கொண்டு கொடுக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள், எங்களுடைய எல்லா துவாக்களும். நீங்கள் அழகான முறையில் வழிகாட்டுதலாக இந்த சமயத்துக்கு அமையணும். நம் நாசரோட அழகான முறை சொன்னாங்க. இப்போ வந்துட்டு இந்த வழிகாட்டுதல் எங்கே போயிருச்சுன்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு இதை எல்லாரும் வச்சுக்கிறான், ஒரு ஃபோனை ஏதாவது கேட்டால் டப் 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 டப்னு ஒரு அடிச்சு, இதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இதில் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு, இதில் அது அப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறாங்க. எங்களை தெரிஞ்சவங்களாக இருக்கணும், சபப் நுசூல் தெரிஞ்சவங்களாக இருக்கணும், எது முந்தின ஆயத்து எது பிந்தின ஆயத்துன்னு தெரிஞ்சவங்களாக இருக்கணும். ஒரு ஆயத்தை வச்சு சொல்லிட்டு இன்னொரு ஆயத்தை அதுக்கு பின்னால் வந்த ஆயத்தை பற்றி தெரியாத ஒரு மனிதனுடைய வழிகாட்டுதலில் போயிருக்கணும். அதனால் இதை வழிகாட்டுதலாக நம்ம எடுத்துக்கிட்டு போயிடுறது இப்போ ரொம்ப வழக்கமாக ஆகிப்போச்சு. தர்க்கங்கள் விஷயத்தை சொல்லி காமிக்க வேண்டிய முறையில் சொல்லி காமிக்க வேண்டிய விஷயங்கள், அந்த மாதிரி சொல்லி காமிக்கக்கூடிய இந்த வழிகாட்டிகளுக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை அவர் நல்ல முறையில் நிறைவேற்றி சந்தோஷமாக செய்வாங்க. இந்த வழிகாட்டிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமுதாய பிரபலர் அல்ஹாஜ் சையத் சலாஹுதீன் சாஹிப் அவர்களுக்கு நம்முடைய கல்லூரியுடைய முதல்வர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கூடிய சென்னை பெரம்பூர் ரஹ்மானியா ஜும்மா மஸ்ஜினுடைய தலைமை இமாமும், சென்னை மாவட்டத்தினுடைய ஜமாத் உலமா சபையினுடைய முன்னாள் செயலாளரும், சென்னை பல்கலைக்கழகத்தில் அரபித்துறையினுடைய பேராசிரியருமான மௌலானா அன்வர் பாஷா ஹசரத் அவர்களுக்கு நம்முடைய கல்லூரியுடைய முத்தவல்லி அல்ஹாஜ் நஜீர் அஹமத் சாஹிப் அவர்கள் பொன்னாடை போர்த்தி, சென்னை புதுக்கல்லூரியுடைய முதல்வர், சமுதாயத்தினுடைய மிகச்சிறந்த அறிஞர்களில் ஒருவர் அல்ஹாஜ் டாக்டர் அப்துல் மாலிக் சாஹிப் அவர்களுக்கு நம்முடைய கல்லூரியுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர் அல்ஹாஜ் ப்ரொஃபஸர் முகமது மீரான் சாஹிப் அவர்கள் பொன்னாடை போர்த்தி, நம்முடைய கல்லூரியுடைய முதல்வர் மௌலானா மௌலவி அல்லாமா சையத் நயாஸ் அஹமத் ஜமாலி ஹசரத் அவர்களுக்கு
நம்முடைய கல்லூரியுடைய மூத்த பேராசிரியர், கண்ணியத்திற்கு மதிப்பிற்கும் உரிய மிகச்சிறந்த மார்க்க மேதை மௌலானா மௌலவி அல்ஹாஜ் சிபி யூசுப் ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி இப்பொழுது இவ்வாண்டு பட்டம் பெறுகின்ற மாணவர்களுக்கு மௌலவி ஃபாசில், மௌலவி ஆலிம் சனதுகள் வழங்கப்படுகிறது. முதலாக மௌலவி ஃபாசில் வகுப்பில் மௌலவி சையத் முகமது ஜாபிர் அல் ஃபாசில் அல் ஜமாலி அவர்கள் பட்டம் பெறுகிறார்கள். அடுத்தபடியாக மௌலவி அகமது நாசிர் அல் அரூசி அவர்கள் கீழக்கரையைச் சேர்ந்த தமிழகத்தினுடைய சிறந்த மார்க்க மேதை மௌலானா மௌலவி ஷுஐப் ஆலிம் ஜமாலி அவர்களுடைய புதல்வர். அவர்கள் இங்கே நம்முடைய கல்லூரி நிர்வாக குழு சார்ந்த அல்ஹாஜ் தைக்கா வாப்பா ஜமாலி சாஹிப் அவர்களுடைய உறவினர். அவர்கள் பாக்கியாத் சாலிஹாத்திலேமுடன் பயின்றவர்கள். அவர்கள் வர்க்கத்திற்காக நம்முடைய கல்லூரியில் பயின்ற இப்பொழுது ஃபாசில் ஜமாலி பட்டத்தை பெறுகிறார்கள். அடுத்து முதலாவதாக தெரிய மாணவர்களுக்கு நம்முடைய சென்னை புதுக்கல்லூரியினுடைய முதல்வர் அப்துல் மாலிக் சாஹிப் அவர்கள் பரிசுகள் வழங்கி சிறப்பிப்பார். முத்தவ்வல் ஃபாசில் வகுப்பில் முதலாவதாக தேறிய மௌலவி சையத் முகமது ஜாபிர் ஃபாசில் ஜமாலி அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. முத்தவ்வல் வகுப்பில் இரண்டாவதாக தேறிய மௌலவி அகமது நாசிர் ஷுஐப் அல் அரூசி ஃபாசில் ஜமாலி அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து பட்டம் பெற்ற மாணவர்கள் பிரின்சிபால் மௌலானா நியாஸ் அஹமது ஹசரத் அவர்களுக்கு முன்னால் மார்க்கத்தின் சட்டத்தின் பிரகாரம் நடந்து கொள்ளக்கூடிய உறுதிமொழியை எடுத்துக்கொள்வார். வாஃபு பில் அஹத் இன்னல் அஹத கான மஸ்ஊலா கூலு கமா அக்லு லக்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதில் முர்சலீன் وعلى آله وصحابه أجمعين إني وأعهد الله العظيم رب العرش الكريم لألتزمن بأحكام الشريعة الإسلامية ولا أخافن لومة لائم في إظهار الحق ولا أفعلن ما يخالف الشرع ويقدح في العلم وما توفيقي إلا بالله العلي العظيم. بارك الله فيك وتقبل الله منك وجعلكم خواتم الإسلام. ஆமீன் ஆமீன். அடுத்தபடியாக நம்முடைய தர்பியத்துல் பயான் மாணவ மன்றத்தின் சார்பாக இவ்வாண்டு சிறப்பு மலர் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த நூல்களை கண்ணியத்திற்குரிய நம்முடைய முதல்வர் அவர்கள் வெளியிடுவார். அடுத்தபடியாக நம்முடைய பட்டமளிப்பு விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் அன்வர் பாஷா ஹசரத் உலவி அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இச்சிறப்புமிகு பட்டமளிப்பு விழாவில் என்னை போன்றவர்கள் ஏதோ அல்லாஹ் எங்களிடமிருந்து சில சேவைகளை வாங்கிக் கொள்வதற்கும் இதுபோன்று தங்களுக்கு முன்னால் நிற்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி இருப்பதற்கும் கூட இன்று இச்சிறப்பான மாணவர்கள் எப்படி படித்து வெளியே வந்திருக்கின்றார்களோ இதை போன்று நாங்களும் ஒரு காலத்தில் இதுபோன்ற சிறப்புமிகு கல்லூரியின் மாணவர்களாக தர்பியத் பெற்று வந்ததுதான் என்று சொல்வதுதான் உண்மையானது. குறிப்பாக இன்று பட்டம் பெறுகின்ற மாணவர்களில் ஃபாதில் வகுப்பில்
கணியத்திற்குரிய சகோதரர் தைக்கா நாசர் சாஹிப் அவர்கள் பட்டம் பெறுகிறார்கள். ஈடியுடைய எம்டி அவங்க பேசுகின்ற பொழுது வாழ்த்து செய்தியில் சொன்னார்கள், படிப்பதற்கு வயசு இல்லை என்பதை தங்களுடைய பிள்ளை நிரூபித்திருக்கிறார் என்று சொன்னார்கள். உண்மைதான். கீழக்கரையில் தான் அவர்களுடைய கல்லூரியில் தான் படித்தேன். அவருடைய தந்தை கண்ணியத்திற்குரிய ஷாயிப் ஆலிம் பெருந்தகை அவர்களோடு அல்லாஹு தாலா ஒரு நெருக்கமான தொடர்பை கொடுத்திருந்தார். மிக சிறு வயது, 10 வயது முடிந்தவுடன் நான் அந்த கல்லூரியில் சேர்ந்திருக்கின்றேன். அப்பொழுது நாசர் காக்கா அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. அவர்கள் அப்பொழுது மௌலில் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு பட்டங்கள் பெற்று அவருடைய திருமணத்தில் மதரசாவில் நடந்த திருமணத்தில் கலந்து கொண்டவர். ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது, ஏன்னா அப்போ நான் ரொம்ப வாழ்ந்து 10-11 வயசு இருந்திருக்கும் அநேகமாக. அரூசியாவில் 4 ஆண்டுகள் படித்தோம். அந்த 4 ஆண்டுகள் உண்மையிலேயே வாழ்க்கையின் பொற்காலம் என்று சொல்ல வேண்டும். அங்கு கிடைத்த அடிப்படை அரபி இலக்கணத்தின் அறிவு ஞானம், அங்கு கிடைத்த தர்பியத், அந்த அச்சில் வார்த்தெடுக்கப்பட்டதுதான் ஏதோ ஓரளவிற்கு இன்று தங்களுக்கிடையே ஹிதமத் செய்ய முடிகிறது என்ற நம்பிக்கை எனக்கு பலமாக உண்டு. சலாஹுதீன் காக்கா அவர்கள் சொல்கின்ற பொழுது குறிப்பிட்டார்கள், அரூசியா இருந்தாலும் அங்கிருந்து மாணவர்கள் சிறப்பான ஜமானியா அரபிக் கல்லூரிக்கு வருகை தருவார்கள் என்று. ஆனால் இன்னொரு தகவல், அரூசியாவை பொறுத்தவரை பட்டம் பெறுகின்ற அளவிற்குண்டான வகுப்புகள் சமீபத்தில் சில வருடங்களுக்கு முன்பு, ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு, 10-15 வருடங்களுக்கு முன்பு துவக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு முன்பு 4 சுமரா வரைக்கும் மட்டுமே இருந்தது. நாங்கள் படிக்கின்ற பொழுதும் சரி, 83 வரைக்கும், 79லிருந்து 83 வரை, அப்பொழுதெல்லாம் 4 சுமராக்கள் மட்டுமே உண்டு. அந்த அடிப்படை அறிவிஞானத்தில் சர்ஃபு, நகவு, இதிலெல்லாம் கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் அப்படியே பிழிந்து எடுத்து விடுவார்கள். பாடம் ஒவ்வொரு நாளும் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நேற்று நடந்த பாடத்தை தெளிவாக சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட பாடங்களில் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் மற்றவைகளுக்கும் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று ஒரு கடுமையான ஒரு நெருக்குதல், மாணவர்களை சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதில் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆர்வம், அவைகள்தான் எங்களுடைய மூலதனம் என்பதை நன்றியோடு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1991 ஜமாலியா அரபிக் கல்லூரியோடு ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டது. அஃப்ஸல் உலமா MA, MPhil, PhD படித்திருந்தாலும் கூட இவைகளுடைய அடிப்படை என்னை பொறுத்தவரை எனக்கு ஜமாலியா என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பொழுதிருந்த ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் அனைவரிடமிருந்து இல்மு ஞானத்தை பெற்றிருக்கின்றேன். அஃப்ஸல் உலமா எக்ஸாம் எழுதுவதற்கு இங்குதான் பயிற்சி எடுப்போம். அதுதான் MA படிப்பதற்கு அடிப்படையாக இருந்தது. அப்படியானால் நம்முடைய ஒட்டுமொத்த முன்னேற்றத்தினுடைய ஆரம்பம் ஜமாலியா என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. இதுபோன்று பல்வேறு உயர்ந்த நல்லவர்களுடைய வழிகாட்டுதலும் துஆவின் மூலமாகத்தான் ஒரு சராசரி ஒரு மாணவனாக உங்களோடு நின்று கொண்டிருக்க என்பதை நான் சொல்வேன். என்னிடத்தில் என்ன திறமை இருக்கிறது என்பதை விட என்னிடத்தில் என்ன பலகீனங்கள் இருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என்ன குறைகள் இருக்கிறது, என்னென்ன குறைகள் இருக்கிறது, என்னென்ன பலகீனங்கள் இருக்கிறது, நமக்கு என்ன தெரியும் என்ற குறைகள் அனைத்தும் எனக்கு தெரியும். ஒரே ஒரு நிறை என்று நான் கருதுகின்ற தகவலை சொல்ல வேண்டுமானால், நான் ஆலிம் படித்த 7 வருடங்களில் அரூசியாவுடைய 4 ஆண்டுகளாக இருக்கட்டும் அல்லது ஜாமியா மன்போலாவுடைய 3 ஆண்டுகளாக இருக்கட்டும், ஒரு நாள் கூட விடுமுறை எடுத்ததே கிடையாது. எந்த காரணத்திற்காகவும் என்னுடைய சகோதர சகோதரியின் திருமணங்கள் என்னுடைய படிப்பிற்கு ஒரு கட்டத்திலும் தடையாக இருந்ததில்லை. என்னுடைய விடுமுறை நாட்களில் தான் அந்த திருமணங்கள் நடைபெறும். அதற்கு அடுத்த கட்ட 2ஆம் கட்ட உறவுகளுடைய திருமணம் மற்ற இருந்தாலும் சரி, நான் அந்த கட்டத்தில் அந்த வைபவங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு சென்றதே இல்லை. நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதற்கு தகுந்தவாறு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு உயர்வை தருவான் என்பதற்காக மட்டும் இந்த தகவலை பதிவு செய்கிறேன். பல 100 மாணவர்கள் பட்டம் பெறுகின்ற காலேஜுடைய பட்டமளிப்பு விழாக்கள், யூனிவர்சிட்டிய பட்டமளிப்பு விழாக்கள் எல்லாம் நாம் பார்ப்போம். அதற்கும் இதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம், வேறுபாடு உண்டு. அங்கு 500 பேர் அன்று பட்டம் பெறுகிறார்கள் என்றால் அவர்கள் குடும்பத்திற்கான முன்னேற்றத்திற்கு வழிகாட்டிகள் உருவாகின்றார்கள் என்ற அர்த்தம். இங்கு 10 பேர் உருவாகின்றார்கள் என்று சொன்னால் 10 லட்சம் பேரை உருவாக்குபவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் என்ற அர்த்தம். இவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சமுதாயத்தினுடைய பொறுப்பாளர்கள். இவர்கள் தனி மனிதர்கள் அல்ல. இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பட்டம் நாளைக்கே வேலை தேடி 50,000 1 லட்சம் சம்பாதிப்பதற்குரிய பட்டம் அல்ல. எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இந்த பட்டத்திற்கு பின்னால் பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது, பல்வேறு கஷ்டங்கள் இருக்கிறது, பல்வேறு தியாகங்கள். படிக்கின்ற காலத்திலும் சரி, படித்ததற்கு பின்பும் சரி, தியாகத்தினுடைய ஒட்டுமொத்த அடையாளமாகத்தான் இந்த ஷஹாதாக்கள் பார்க்கப்படும். ஆனால் இவைகளுக்கெல்லாம் பிரதிபலன் உண்டு மறுமையில். அதை மட்டுமே உலமா பெருமக்களான அறிஞர் பெருமக்களாக நாங்கள் நம்புகின்றோம். எங்களது மாணவ கண்மைகளுக்கு நாங்கள் உபதேசம் செய்கின்றோம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாரிசுகளாக உலமாக்கள் இருக்கிறார்கள். அல் உலமா வரஸத்துல் அன்பியா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிந்தனை என்ன? இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை அல்லாஹ்வின் பக்கம் ஈர்ப்பதாக இருந்தது.
ஒட்டுமொத்த சமுதாயத்தை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்பர்த்தத்தை பெற்று தருகின்ற சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குறிக்கோளாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலிருந்து தங்களை வெளிப்படையாக மறைத்துக் கொண்டதற்கு பின்பு இந்த பணிகளை யார் செய்வது? அறிஞர் பெருமக்கள் தான் செய்ய வேண்டும். அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பணியை தங்களுடைய உம்மத்தினரான நம்மிடத்தில் விட்டு சென்றார்களோ அந்த பணியை செய்கின்ற கடமை உலமாக்களுக்கு உண்டு. என்னுடைய வாரிசுகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிஞர் பெருமக்களை சொன்னது கௌரவப்படுத்துவதற்காக மட்டுமல்ல. நான் சந்தித்த அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டும், நான் சாதித்த அத்தனைகளையும் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று தங்களுடைய வாரிசுகளான உலமா பெருமக்களாக எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமை முஃமின்களே, பொதுவாக கல்வியை நாம் இரண்டு வகையாக பார்க்கலாம். சயின்ஸ் கல்விதான், மேத்ஸ் கல்விதான், எல்லாமே கல்விதான். சயின்ஸை பற்றி தான் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு பாகப்பிரிவினை சட்டம் கணித அறிவு இல்லாமல் என்னால் சொல்லவே முடியாது. தொழுகைக்கு நேரங்கள் குறிக்கப்பட்டு விட்டது. கணித அறிவு இல்லாமல் தொழுகை நேரத்தை கண்டுபிடித்து சொல்ல முடியாது. கணித அறிவு இல்லாமல் கிப்லாவை கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் அடிப்படை அறிவுகள் தேவைப்படுகிறது. அருமை சகோதரர்களே, மொத்தத்தில் ஷார்ட்டா சொல்ல வேண்டுமானால் அறிவை நாம் ஞானத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று மனிதனின் தேவையை பூர்த்தி செய்கின்ற ஞானம், இன்னொன்று மனிதனை ரப்போடு இணைத்து வைக்கின்ற ஞானம். நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா கட்டிட வேண்டும், இன்ஜினியரிங் கல்வி தேவைப்படுகிறது. நம்ம வாழ வேண்டுமானால் இப்ப ஃபேன் வேணும், ஏசி வேணும், எலக்ட்ரிசிட்டி ஞானம் தேவைப்படுகிறது. இப்படி சில அடிப்படை கல்விகள், இன்னொன்று அடிப்படை வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், இவைகள் அனைத்தும் சேர்ந்து மனிதனின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஞானம் கல்வி. இன்னொரு கல்வி அல்லாஹ்வோடு இணைத்து வைக்கின்ற கல்வி. அந்த ஞானத்தை கொடுக்கின்ற கல்லூரிகள் தான் அறிஞர் பெருமக்களை உருவாக்குகின்ற கலைக்கூடங்கள். அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த கல்விக்கு அவர்கள் கூறியிருக்கின்ற சிறப்புகள் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டார். குர்ஆன்ல ஒரு வசனம் வரும், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். ஈமான் கொண்டவர்களையும் அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துகின்றான் என்ற ஆயத். இந்த ஆயத்துடைய விரிவுரையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்தை பதிவு செய்வார்கள். உலமாக்களுக்கும் உலமாக்கள் அல்லாத மற்றவர்களுக்கும் அந்தஸ்தில் 700 தரஜா வித்தியாசம் உண்டு. 700 தரஜா வித்தியாசம் உண்டு. ஒவ்வொரு தரஜாவிற்கும் இடைப்பட்ட அளவு என்பது 500 ஆண்டுகள் பயணம் செய்கின்ற தூரம் அப்படின்னு சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்வி ஞானம் நமக்கு கிடைக்க பெருமானால் அல்லாஹ் நம்முடைய விஷயத்தில் ஹைரைத்தான் நாடி இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய சிறப்பிற்குரியவர்கள் இந்த அறிஞர் பெருமக்கள். மேலும் அருமை சகோதரர்களே, இந்த அறிஞர் பெருமக்களுடைய முழு பொறுப்பு சமுதாயத்தை வழிநடத்தி செல்வர், சமுதாயம் தானும் சரியாக இருப்பது, சமுதாயத்தை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பது இந்த மிக உயர்ந்த பணி. இந்த பணியில் நாம் வெற்றி அடைய வேண்டுமானால் இதுல பல பொறுப்புகள் இருக்கிறது. சிலர் இமாம்களாக இருக்கலாம், சிலர் முதர்ரிஸ்களாக, அதாவது ஆலிம் பெருமக்களை உருவாக்கின்ற இது போன்ற கலைக்கூடங்களில் ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், சிறு குழந்தைகளுக்கு படித்து தருகின்ற மக்தபுடைய பேராசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், சிலர் தாவா உபதேசத்தின் மூலம் அல்லது எழுத்துக்களின் மூலம் தாவா பணி செய்பவர்களாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொருவரும் பல்வேறு பணிகளில் கண்டிப்பாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். எந்த பணியில் அவர்கள் இருந்தாலும் சரி, அது சிறப்பாக அமைய வேண்டுமானால் ஒவ்வொரு பணிக்கும் பின்பற்ற வேண்டிய சில முறைகள், நளினங்கள், நாசுக்குகள், இஹ்லாஸ், சில முறைகள் இருக்கிறது. அவைகளை பின்பற்றுகின்ற பொழுதுதான் வெற்றி அடைய முடியும். நமக்கு ஏற்படக்கூடிய தோல்விகளுக்கெல்லாம் அவைகளை நாம் புரியவில்லை என்றோ புரிந்ததை பின்பற்றவில்லை என்றுதான் வரும். அல்லாஹ் அதனால் தான் சொல்வான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. நீங்கள் ரப்பின் பக்கம் ஹிக்மத்தை கொண்டும் அழகிய உபதேசங்களை கொண்டும் அழையுங்கள் என்று சொல்லப்படுகிறது. முதலில் அறிஞர் பெருமக்களாகிய நம்மிடத்தில் பணிவும் அடக்கமும் வேண்டும். பணிவும் அடக்கமும் இல்லாமல் போகின்ற பொழுது அல்லாஹ் அவர்கள் மூலமாக எந்த வேலையும் வாங்க போவதில்லை. அப்படியான தீனுடைய பணி எப்படி வாங்க முடியும்? ஒருபோதும் முடியாது. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு எப்பொழுது பெருமை வரும்? தன்னுடைய கற்ற ஞானத்துடைய அளவை நினைக்கின்ற பொழுது, தனது அழகை நினைக்கின்ற பொழுது, தனது பொருளை நினைக்கின்ற பொழுது, தனது அந்தஸ்தை நினைக்கின்ற பொழுது பெருமை வரும். ஆனால் இந்த நான்கிலும் முதல் இடத்தை வகித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் பணிவும் அடக்கமும் எப்படி இருந்தது என்பதை நாம் நமது கவனத்தில் கண்டிப்பாக கொள்ள வேண்டும். நாம் இம்மையை விட மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருடைய விஷயத்தில் அல்லாஹ் நன்மையை நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தின் விளக்கத்தை தருகிறான், அதாவது அவர்களை ஃபக்கீஹாக ஆக்குவான் என்று சொல்கின்ற பொழுது ஃபக்கீஹுடைய குறைந்தபட்ச தகுதியை அவர்கள் சொல்வார்கள், இம்மையை விட மறுமை தனது கண்களுக்கு முன்னால் சிறந்ததாக ஒருவர் பார்க்க வேண்டும். அதேபோல நம்முடைய பேணுதலும் இறையச்சமும், அல்லாஹ்வுடைய பயம், நாம் என்ன சொல்கின்றோமோ அதன்படி நாம் நடப்பது. லிம தகூலுன மா லா தஃஅலூன் அதாமுருன அன்னாஸ பில் பிர் வ தன்ஸவுன அன்ஃபஸக்கும் அன்தும் தத்ரூனல் கிதாப். இது போன்ற வசனங்களின் பொருட்கள் நமக்கு தெரியும். இவைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மக்களை பொறுத்தவரை நாம் என்ன சொல்கின்றோம் என்பதை விட நாம் எப்படி நடக்கின்றோம் என்பதில் அவருடைய பார்வை இருக்கிறது. எனவே நம்முடைய உள்ளங்களில் இறையச்சம், பேணுதல், அந்த இறையச்சம் பேணுதலோடு நாம் வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் காது வரை அல்லாமல் கல்பு வரை போய் சேரும். அதுதான் அதற்கு அடிப்படை காரணம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த மார்க்கத்திற்காக கருத்துக்களை நாம் முன்வைக்கின்ற பொழுது நாம் சாதாரணமான ஒருவரும் கருதிவிடக் கூட, நம்முடைய வெளித்தோற்றத்தை நாம் பார்க்க கூடாது, நம்முடைய பொருளாதாரத்தை நாம் பார்க்க கூடாது. நாம் யாரை பற்றி பேசுகின்றோம்? அல்லாஹை பற்றி பேசுகின்றோம், ரசூலை பற்றி பேசுகின்றோம், அல்லாஹ்வுடைய கிதாபை பற்றி பேசுகின்றோம், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குகளை பற்றி பேசுகின்றோம், இந்த இரண்டிலிருந்தும் தொகுத்தளிக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை பற்றி பேசுகின்றோம் என்று சொன்னால் துளியளவும் அச்சமோ பயமோ யோசனையோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. முன்னால் இருப்பவர்கள் எவ்வளவு பெரிய நபர்களாக இருந்தாலும் சரி, சத்தியத்தை சொல்கின்ற பொழுது துளியளவும் அசைதல், துளியளவும் நெருடல், ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஜிக்ஸாக்கா போறது தேவையே இல்லை. சத்தியத்தை தெளிவாக சொல்லக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். அப்படி சொல்கின்ற பொழுது சில பிரச்சனைகள் ஏற்படலாம், அவைகளை கூட அனுபவிக்கத்தான் வேண்டுமே தவிர அதற்காக நாம் அதில் தயவு தாட்சணம் காட்டுவதற்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக் கொள்வதற்கு வேலையே இல்லை. எனவே நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை, யாருக்கும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் சொல்வதை அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுகளை சரியாக பார்த்து சரியாக புரிந்து சரியான முறையில் சொல்ல வேண்டும் என்பதுதான் நமக்கு இடப்பட்டிருக்கின்ற கட்டளை. அருமை சகோதரர்களே, அதே போன்று சொல்கின்ற முறையில் நாசூக்கையும் நளினத்தையும் கையாள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு படித்து தருகிறார்கள். ஸல்லல்லாஹு சொல்வாங்க, கடுமையில் சாதிக்க முடியாதது மென்மையில் சாதிக்க முடியும். இதுஹபா இலா ஃபிரௌன் இன்னஹு தகா ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா லஅல்லஹு யததக்கரு வ யக்ஷா. அல்லாஹ் சொல்கிறான், மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் இருவரும் ஃபிரௌன்ட்ட போங்க, சாஃப்ட்டா சொல்லுங்க, அவன் திருந்தலாம். ஒருவேளை யாரை பார்த்து சொல்லப்படுகிறது? முர்சலான நபிமார்களை பார்த்து சொல்லப்படுகிறது. யாரிடத்தில் போய் மென்மையா சொல்லுங்கள்? ஆக மோசமான ஷைத்தான், தன்னையே ரப் என்று பிரகடனப்படுத்தியவன், இவனிடத்தில் போய் நீங்க சாஃப்ட்டா சொல்லுங்கன்னு சொன்னா நாம் யோசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் யாரிடத்திலும் நாம் கடுமையாக சொல்லவே முடியாது. காரணம், நாம் முர்சலான நபிகளும் அல்ல, நமக்கு முன்னால் இருப்பவர்கள் ஃபிரௌனுடைய கொடுங்கோலர்கள் மோசமானவர்களும் அல்ல. ஒருத்தர் வரார், விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி வேண்டுங்கிறார். எப்படி இருக்கும்? நபிகிட்ட வந்து அந்த வார்த்தையை கேட்கிறாங்க, சஹாபாக்கள் கொதிச்சு போயிடுறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சபர் செய்யுங்கன்னு சொன்னாங்க. நீங்க கேட்டதுக்கு நான் சொல்றேன், எனக்கு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய தாயாரிடத்தில் ஒருவர் அப்படி நடக்க நீங்கள் சம்மதிப்பீர்களா? லா வல்லாஹி அப்படின்றார். அது எப்படி முடியும்? உங்களுடைய மனைவியிடத்தில் லா வல்லாஹி, உங்களுடைய மகளிடத்தில் லா வல்லாஹி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உங்களுடைய சகோதரியிடத்தில் லா வல்லாஹி லா வல்லாஹி லா வல்லாஹின்னு சொல்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அருமை சகோதரரே, நீங்கள் விபச்சாரத்திற்கு அனுமதி கேட்கின்றீர்கள். உங்களால் விபச்சாரம் செய்யப்படுகின்ற பெண் யாரோ ஒருவனின் தாயாக அல்லது மனைவியாக அல்லது சகோதரியாக எதுவுமே இல்லைன்னா குறைந்தபட்சம் மகளாகவாது இருப்பாள் அல்லவா? அப்படியானால் அவளை பெற்றெடுத்த தந்தை சகோதரன் அவருடைய மனம் எப்படி இருக்கும் என்று கேட்கின்ற பொழுது, யார சொல்லதா, என்னை மன்னிச்சிருங்க, தஹீர்னி தஹீர்னி, என்னை மன்னிச்சிருங்க, என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று பதறுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சோடு நெஞ்சு அணைத்து அவருக்காக துஆ செய்கின்றார்கள். அவர் அதற்கு அடுத்து வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு சிந்தனை கூட அவர்களுக்கு ஏற்பட்டதே இல்லை. பெருமானாருடைய துஆ. இந்த 7 ஆண்டுகளில் தீனுடைய அறிவுஞானத்தை பொறுத்தவரை நாம் ஒரு சிறு துளி அளவுக்குத்தான் படிக்கிறோம் என்பது உண்மை. நீங்கள் விரும்பினால் அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கான வழிமுறைகள் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய கல்வியின் தேட்டம் நாம் இப்ப முடிஞ்சிருச்சா? இல்ல பட்டம் வாங்கிட்டு இல்ல. நம்முடைய கல்வியின் தேட்டம், ஒரு மூமினின் கல்வியின் தேட்டம் மரணத்தை கொண்டுதான் நிறைவு பெறும். அது வரைக்கும் அது முடியவே முடியாது. இவைகள் அனைத்திற்கும் மிக முக்கியம். நம்முடைய விஷயங்கள்ல நாம் இஹ்லாஸை கடைபிடிக்க வேண்டும். நாம் செய்கின்ற அனைத்தும் நான் அல்லாஹ்விற்காக செய்கின்றேன் என்ற உணர்வு, வேறு சிந்தனைகள் உள்ளத்தில் அறவே இருக்கக்கூடாது. பணவி, பட்டம், வேறு சில ஆசைகள், கண்ணியம், இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். எனது ரப்புக்காக செய்கின்றேன் என்று தூய அடிப்படையில் கண்டிப்பாக நமது பணிகள் அமைய வேண்டும். நல்லதை சொல்கின்ற பொழுது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். இன்னொரு இஹ்லாஸுடைய வகை என்னவென்று சொன்னால், நல்லதை சொல்கின்ற பொழுது சிலர் தூற்றுவார்கள், தவறாக நினைப்பார்கள், விமர்சனம் செய்வார்கள். அப்பொழுதும் கவலைப்படக்கூடாது. தங்களுடைய இந்த ஒப்பந்தம் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது சொன்னார்கள், அகதுல்ல, நான் யாருக்கும் லா அகாஃபு பில்லாஹி லௌமத லாயிம், அவன் குறை சொல்லுவான், இவங்க குறை சொல்லுவான், எதற்காக நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இத்தகைய உயர்ந்த பண்புகளை அறிஞர் பெருமக்களுக்காக நாம் உருவாக்கி கொள்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த சமுதாயம் மிகச்சிறந்த சமுதாயம் மாறும், அதில் சந்தேகமே இல்லை. இன்னொன்று, பொதுமக்களாகிய நாம் அறிஞர்கள் இவ்வளவு செய்ய வேண்டும், இப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்கிறோம். படிக்கும் காலத்திலும் சரி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். படித்ததற்கு பின்பும் இவர்களுடைய மரணம் வரைக்கும் இந்த சமுதாயத்தினுடைய சேவை, இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம், இந்த சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் களத்தில் நிற்பது என்று பல்வேறு வழிகளில் அறிஞர் பெருமக்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சமுதாயமாகிய நாம் அறிஞர்களை எப்படி மதிக்கின்றோம், அவர்களை எப்படி எந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கின்றோம், அவர்களுக்கு எப்படியெல்லாம் நாம் உதவியாக இருக்கிறோம், ஒத்தாசையாக இருக்கிறோம் என்பதில் நாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய கல்விகளை தொட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த சமுதாயம் அறிஞர்களிடத்தில் கண்ணியத்தோடும் அன்போடும் முகப்பத்தோடும் அவர்களுடைய எல்லா விதமான மார்க்க பணிகளுக்கும் முழு ஒத்துழைப்போடு அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் தங்களை போன்று அவர்களுக்கும் பல்வேறு தேவைகள், நிர்பந்தங்கள் இருக்கிறது என்ற யதார்த்த உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு சொல்வாங்க, எனது உம்மத்தில் 2 சாரார் உண்டு, 2 சாரார் சரியாகிவிட்டால் இந்த ஒட்டுமொத்த உம்மத்து சரியாகிவிடும். அது யாரு? ஒன்று அறிஞர் பெருமக்கள், இன்னொன்று அவர்களோடு இருக்கின்ற முக்கியஸ்தர்கள், நம்மை போன்ற சமுதாய மக்கள். இன்று பட்டம் பெற்று வருகின்ற இந்த ஆலிம் பெருமக்களும்
நாம் இரு சாராரும் எந்த முறையில் நமது வழிமுறைகளை அமைத்துக் கொண்டால் இந்த உம்மத் இம்மையிலும் வெற்றி பெற்று நாளை மறுமையிலும் வெற்றி பெறுமோ அத்தகைய ஒரு சரியான சூழலில் நடந்து ஒரு வெற்றிமிக்க உம்மத்தாக இந்த உம்மத்தை எந்த முறையில் கொண்டு போய் சேர்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுவார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஷஃபாத் நமக்கு கிடைக்குமோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமலர்ச்சியான தோற்றத்தை பார்க்க முடியுமோ, அத்தகைய உயர்ந்த ஒரு நிலையை அல்லாஹ் நம் இரு சாராரின் மூலமாக உருவாக்குவதற்கு நசீபாக்குவனாக என்று துஆ செய்தவனாக இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். இங்கே இவ்வாண்டு பட்டம் பெறுகின்ற 11 மாணவர்களில் கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், இன்னும் மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களும் இருக்கிறார்கள். அவர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஆகவே கல்லூரியுடைய முதல்வர் அவர்கள் சில நிமிடங்கள் எடுத்துரைப்பார். आज के इस जलसे दस्तार बंदी के मुखर्रिर இன்றைய பட்டமளிப்பு விழாவிலே முக்கிய விருந்தினர் அல்லாமா அன்வர் பாதுஷா உலவி சாஹிப் அவர்கள் உரையை தமிழ் மொழியில் நிகழ்த்திய போது சொன்னார்கள், மௌலவி படிப்பின் 7 ஆண்டு காலத்தில் 4 ஆண்டுகள் அருசியா மதரசாவிலும் 3 ஆண்டுகள் மன்பவுல் உலாவிலும் பயின்றார்கள். இந்த 7 வருட காலத்தில் ஒரு நாள் கூட லீவு எடுத்ததில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓ மூமின்களே, தொட்டிலில் இருந்து புதைகுழி செல்லும் வரையில் கல்வி கற்க வேண்டும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நமது மதிப்பிற்குரிய நண்பர் ஆலி ஜனாப் மௌலவி அகமது நாசிர் அருசி ஃபாசில் ஜமாலி அவர்கள் தனது செயலால் காட்டினார்கள். அவர்களிடம் 2 நல்ல விடயங்கள் உள்ளன. முதலாவதாக கல்வி கற்பதற்கு வயது ஒரு தடை இல்லை என காட்டினார்கள். இரண்டாவதாக அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கல்வியை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அவர்களே இங்கு ஆசிரியராக இருக்க முடியும், இங்கு கல்வி கற்றுக் கொடுக்க முடியும். அப்படி இருந்தும் பணிவின் அடையாளமாக ஒரு மாணவராக வகுப்புகளுக்கு வருகை தந்து படித்தார்கள். ஏன் இருக்க மாட்டார்கள்? இது பரம்பரை குணமல்லவா? அவர் எந்த பரம்பரை தெரியுமா? யாருடைய பரம்பரை? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வம்சத்தில் பிறந்தவர்கள். எனவே எந்த பணிவு சித்திக்குல் அக்பர் அவர்களிடத்தில் இருந்ததோ அதே போன்ற பணிவு அவர்கள் வம்சத்திலும் இன்றும் நாம் காண்கிறோம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன், இந்த பட்டம் பெறும் ஆலிம்கள் அனைவரையும் அல்லாஹ் உலகம் முழுவதும் பிரகாசிக்க செய்வானாக. இறுதி மூச்சு உள்ளவரை இவர்களை மார்க்க சேவையில் ஈடுபடுத்துவானாக. ஆமீன். சென்னை புதுக்கல்லூருடைய முதல்வர் அல்ஹாஜ் மௌலானா அப்துல் மாலிக் சாஹிப் அவர்கள் சிறந்த ஒரு மார்க்க அறிஞரை போன்றவர்கள், அரபி மொழியிலே மிக சிறந்த புலமை வாய்ந்தவர்கள். இவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மேலான சகோதரர்களே, நம்முடைய இந்த உலமாக்களுக்கான அதிகம் துஆ செய்ய வேண்டும். நாம் ஆலிம்களாக இல்லை, குறைந்தது ஆலிம்களுடைய நலனை நாடக்கூடியவர்களாக அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக துஆ செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். எத்தனை கல்விகள் இருக்கின்றன, அவற்றிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் துனியாவில் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை பெற வேண்டும் என்ற தேடத்தில் தான் ஏதாவது ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கின்றார்கள். நாம் நம்முடைய 35 வருட அனுபவத்திலே பார்த்திருக்கின்றேன். இந்த இல்மை கற்கக்கூடிய இந்த மௌலிமார் இருக்கின்றார்களே, அவர்கள் துனியாவுக்காக படிக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை, அல்லாஹ்வுடைய நபியுடைய பேச்சை அறிந்து அதை அமலிலே கொண்டு வந்து ஒரு பிராக்டிக்கல் மாடலாக ஆகி சமுதாயத்திற்கு குர்ஆனையும் ஹதீஸையும் போதிக்கக்கூடிய நோக்கத்தில் அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். உதாரணத்துக்கு உலமாக்கள் கூறுகின்றார்கள், கத்தி, அந்த கத்தியை பழத்தை வெட்டுவதற்காக பயன்படுத்தி மற்றவருடைய மனதை குளிர வைக்க செய்வது இந்த குர்ஆன் ஹதீஸுடைய இல்மு. அந்த கத்தியை கொண்டு யாருக்கும் எந்த தொல்லை கொடுக்க கூடாது என்று மனிதனை தடுப்பது இந்த குர்ஆன் ஹதீஸுடைய அறிவா இருக்கின்றது. ஆகவே இருதயத்தில் அல்லாஹ்வுடைய ஹௌஃபை, பயத்தை புகுத்தக்கூடியது இந்த குர்ஆன் ஹதீஸுடைய இல்மு. ஆகவே நம் மனதளவிலே இந்த படிக்கக்கூடிய இந்த மதரசா இருக்கின்றதே, இந்த மதரசாவுடைய படிப்பை சமுதாயத்துடைய செழிப்பிற்காக அவசியமான படிப்பு என்பதாக நாம் விளங்க வேண்டும். நமக்கு 4 குழந்தை இருந்தால் என்றால் ஒரு 2 பேரையாவது நாம் தீனுக்காக நாம் பயன்படுத்தினோம் என்றால் அது நமக்குள்ள பெரிய பொக்கிஷமா இருக்கின்றது. ஹதீஸில் வருகின்றது, ஒரு மனிதர் ஹாஃபிஸாகி குர்ஆனை மனப்பாடம் செய்து அதுபடி நடப்பார் என்றால் நரகம் முடிவு செய்யப்பட்ட 10 பேருக்கு நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்குரிய ஷஃபாத், சிபார் செய்யக்கூடிய அந்த உயர்ந்த கண்ணியத்தை எல்லாம் கொடுக்கின்றான். அதே மாதிரி ஆலிம், இல்மை கற்று இல்மை இப்படி அமல் செய்யக்கூடிய ஆலிம் உருவாகிவிட்டார் என்றால் 10 பேர்ல ஒரு பெரிய சமுதாயத்தையே அவர் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை கொடுப்பான். இல்மு காண்டி, ஹதீஸ் காண்டி, குர்ஆனு காண்டி அர்ப்பணம் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. பட்டம் பெறக்கூடிய இந்த இளைஞர்கள்
சமுதாயத்திலே முன்மாதிரியாகி இவர்களெல்லாம் சூரியன் போல பிரகாசித்து உலகமெங்கும் இந்த ஹதீஸ் குர்ஆனுடைய வெளிச்சத்தை சேர்ப்பிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் ஆக வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பட்டமளிப்பு விழாவிற்காக நாங்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றீர்கள். பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தினுடைய பல்வேறு ஊர்களிலிருந்தும் மாணவ மணிகளுடைய பெற்றோர்கள், தாய்மார்கள், அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். பல உலமா பெருமக்களும் சங்கமிந்த உலமா பெருமக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். முன்னாள் மாணவர்கள், ஜமாலியன்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். சமுதாய பிரமுகர்கள் இங்கே வருகை தந்தார்கள். குறிப்பாக சமுதாய பிரமுகர் அல்ஹாஜ் சையத் சலாஹுதீன் சாஹிப் அவர்கள், ஈரோடு தாவூதியா அரபிக் கல்லூரியுடைய செயலாளர் அல்ஹாஜ் ஹசன் அலி சாஹிப், ஈரோடு அல்ஹாஜ் கவிஞர் தாஜ் மஹீதீன் சாஹிப், இன்னும் நம்முடைய தைக்கா வாப்பா அதாவது அப்துல் காதர் ஜமாலி சாஹிப் அவர்கள், இங்கே நம்முடைய மூத்த ஜமாலி அவர்கள் 1932 இங்கே பட்டம் பெற்றிருக்கிறார். அவர்களுடைய இப்பொழுது இருக்கிற அவருடைய ஒரே புதல்வர் ஜனாப் குதுபுதீன் சாஹிப் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அதே போன்று தைக்கா லெப்பை அவர்கள் அகில உலக ராத்திபத்துல் ஜமாலியாவுடைய கன்வீனர் அவர்களும் பெருந்தகை அவர்களும் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். இதுபோன்ற பெரியார்கள், பெரும் பெரும் சமுதாயத்தினுடைய புரோடர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். பலருடைய பெயர் கூற நேரம் இல்லை. எல்லோருக்கும் சேர்த்து நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய கல்லூரியுடைய மூத்த பேராசிரியர், கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய உலமாக்களில் ஒருவர் அல்ஹாஜ் மௌலானா மௌலவி சிபி யூசுப் சாஹிப் அவர்கள் துஆ செய்வார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா சுப்ஹானக லா நஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அத்னைத அலா நஃப்ஸிக வ ரஹ்மத்துல்லாஹ். اللهم لك الحمد ولك الشكر على كل نعمة أنعمت بها علينا بمنك وفضلك وجودك وكرمك يا أكرم الأكرمين. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وبيته وإخوانه من الأنبياء والمرسلين. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، واجعلنا من الراشدين الهادين المهتدين، ولا تجعلنا من الضالين ولا مضلين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. اللهم متعنا بأسماعنا وأبصارنا وقواتنا أبدا ما أحييتنا يا رب العالمين. اللهم اغفر لباني هذه المدرسة الحاج جمال محي الدين المرحوم يا ذا الجلال والإكرام. اللهم اغفر له وارحمه وعافه. اللهم ارحم موتانا وموتى الجمالية خاصة النازل إليك العبد عبد الغفور رحمه الله عليه. اللهم اغفر له وارحمه وعافه يا رب العالمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم اجعل هذا المجلس مقبولا ومرضيا ومباركا عندك يا رب العالمين، وتمم تقصيرنا واستجب دعانا إنك أنت السميع العليم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، والحمد لله رب العالمين. الله